பேரழகி யாரு? எனக்கு எப்படி தெரியும்? பல பேர் வருவாங்க, புத்தகங்களோட போவாங்க. அன்னைக்கு கவிதை நிகழ்ச்சியில இருந்து திடீர்னு காணாம போயிட்டு. நியாசி ஐயாவை எங்க பார்க்கலாம்? ஆனா இவ என் இதயத்தையே கொண்டு போறாளே, இங்க பார்க்கலாம். ஆலம் சே, எந்த உலகத்துல இருக்கீங்க? நீங்க என்னோட இதயத்துல எழுதின கவிதை. புகழ்ந்து கவிதை பாடினாரே, அவரை பத்தின கனவா? இந்த வாசனைய பார்த்து சொல்லுங்க. அட, நான் இந்த கைக்குட்டியை தான் தேடிட்டு இருந்தேன். யார்கிட்ட இருந்தது? அதே ஜனாப் கிட்டதான். அத்தர் கடையில இந்த வாசனையை வச்சு உங்களை தேடிட்டு இருந்தாரு. முடி அவர் மேல காதலா? கோதுமை நிறம், ஆழமான கண்கள், தாஜ்தார். ஆலம் சே, ஆலம் சே. உன் பார்வையும் புன்னகை உதிர்க்கின்றது. பாவம், காதல் கதையை ஒரு எழுத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்காரு. அந்த பொண்ணு எங்க பார்க்க முடியும்னு சொல்லுங்க. லாகூர்ல எந்த மூலை முடுக்குல வேணாலும் இருக்கலாம். அதை ரசிக்கும் என் நெஞ்சம் வியர்க்கின்றது. தாஜ்தார். ஆனா அந்த கண்கள் யாரையோ தேடுற மாதிரி தெரியுது. ஏன்னா அப்படி ஒண்ணும் இல்ல. ஒருவேளை நீ அவரை தான் தேடுறியோ? தற்செயலா இருந்தாலும் இது நம்மளோட 3வது சந்திப்பு. ஆனா இது வரைக்கும் ஒருத்தர் பேர் இன்னொருத்தருக்கு தெரியாது. எனக்கு உங்க பேரு நல்லாவே தெரியும். அப்ப சொல்லுங்க, என்னோட பேர் என்ன? தாஜ். நீங்க நிஜமாவே சுவாரஸ்யமானவர் தான். ஒரு சமயம் கடையில வேலை செய்றீங்க, நவாபாவும் மாறுறீங்க. எங்க புரட்சி வீரர். உள்ளத்துல எழுத வேண்டிய பேரு உள்ளங்கையில எழுதி வச்சிருக்கீங்க. உள்ளங்கையில எழுதினாதான் அந்த பேரு உள்ளத்துக்கு சொந்தமாகும். உன்னோட கடிதத்தை நவாப் ஐயா கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறேன். நிஜமாவா? ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் காதலன். இந்த தாஜ்தார் யாரு? நான் மனசார காதலிக்கிறவர். நான் பாக்குறதுக்கு ஒரு வேசி மாதிரி இருக்கேனா? விபோ, உட்காந்து கிழிச்சிடாதீங்க. கிழிக்க மாட்டேன். தாஜ்தார் கிட்ட கொண்டு போய் சேர்த்துறேன். இன்னைக்கு அவளை சந்திக்கலான் இருந்தேன். அனார்கலி கல்லறையில. அப்படியா? அதான் அடிக்கடி கரிகாரத்தை பாத்தீங்களா? நான் தானே அவளை அங்க வர சொல்லியிருக்கேன். நானே போலனே எப்படி கோவப்படுவாங்க? நான் செய்யறது சரிதான ஃபரிதானக்கா? ஆலம் சரி தவறு எல்லாம் கடந்ததுதான் காதல். இனியும் தலையெழுத்த பத்தியோ மல்லிகா சான பத்தியோ நீ கவலைப்படாத. ஃபரிதானக்கா உங்களுக்கு எல்லாத்தையும் புரிய வைப்பாங்க. நீங்க எப்படி திடீர்னு இந்த நேரத்துல? ஃபரிதானக்கா தான் உங்க கடிதத்தை அனுப்புனாங்க. உண்மைய சொல்லுங்க, நடந்த சம்பவத்துல உங்க பங்கு எதுவும் இல்லையா? மூக்கு வலியத்தை நீக்கிற சடங்கா? நீங்க பேசியா என்ன? இல்ல, நான் வேசி இல்ல. என் கடிதத்துல உங்களுக்கு எழுதியிருந்தேனே. என்ன கடிதம்? சும்மா விளையாடாதீங்க. நான் என்னோட அம்மி மூக்கு வலியத்தை நிக்கிற சடங்கு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன். அன்னைக்கு அனார்கலி கல்லறைக்கு வந்தவா? இல்ல, நான் வரவே இல்லை. நான் தான் சொன்னல ஹீரா மண்டிக்கு போக மாட்டேன்னு. எனக்கு ஒரு பேப்பர் பேனா கிடைக்குமா? ஏன்? நான் உங்களை ஹீரா மண்டிக்கு கூட்டிட்டு போறேன்னு இப்ப சொன்னா? சில சமயம் எனக்கு மனசுக்கு தோன்ற விஷயத்த கிறுக்கிட்டு இருப்பேன். அப்படின்னா? அப்படின்னா கவிதை வரிகள். ஒரு பார்வை என்னை காணவா, என் நெஞ்சை பித்தாக்கவா, தீ தென்றலில் என்னை சேர்க்கவும், துணிவேன் நான் உன்னை சேரவே. ஆலம், உங்க சர்ஃபராஸ் கிட்ட இருந்து கடிதம் வந்திருக்கு. 1 மாசத்துக்கு அப்புறம் வராராம். நீங்க எப்ப பாரு என்கிட்ட ஏன் கடுகடுன்னு நடந்துக்கிறீங்க? நான் உங்களுக்கு தொந்தரவா இருக்கேனா? அத உண்மை நான் ஏன் என்ன தங்க வச்சிருக்கீங்க? நீங்க நிம்மதியா இங்க இருக்கலாம். நீங்க என்னோட நண்பன் சர்ஃபராஸோட தங்கன்னு சொல்லிடுங்க. அந்த சர்ஃபராஸ் தங்கையோட பேர் என்ன? ஆலம்சேப். சர்ஃபராஸுங்கிற பேர்ல எனக்கு எந்த நண்பனும் இல்ல. 2 நாள்ல வந்துடுறேன்னு சொன்னாருங்க. 1 மாசம் ஆயிடுச்சு. யாரு இவங்க? இவங்க ஆலம்சேப், என்னோட விருந்தாளி. என் கூட தான் இருப்பாங்க. காதலுக்கும் புரட்சிக்கும் நடுவுல நீ அவசியம் ஒரு கோடு போட்டாகணும். இல்லன்னா நாமளும் நம்ம லட்சியமும் அந்த அப்பாவி ஆலமும் ஆபத்துல சிக்க வேண்டியதுதான். இந்த ஆலம்சேப் ஹீரா மண்டியை சேர்ந்தவன். ஆனா பேசி இல்ல. நான் ஆலம்சேப மனசார காதலிக்கிறேன். என காதல் அப்படின்றதே ஒரு புரட்சி தீதான். ஆனா நீங்க கவலைப்படாதீங்க.
நான் இவரோட கடமையில என்னைக்கும் குறுக்கிட மாட்டேன். நானும் உங்க அறைக்கு வர மாட்டேன், நீங்களும் என் அறைக்கு வர தேவையில்லை. நீங்க இன்னும் அந்த விஷயத்த மனசுலயே வச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஒரு தடவை கூட சந்திக்க மாட்டீங்களா? என்னை மன்னிச்சிருங்க பல்ராஜ் அண்ணா. காதலுக்கும் புரட்சிக்கும் நடுவுல கோடு போட வேண்டிய அவசியம் இல்லை. நான் என் முடிவை மாத்திக்கிறதா இல்லை. ஒரு பார்வை என்னை காணுவா, என் நெஞ்சை பித்தாக்குவா, தீ தென்றலில் என்னை சேர்க்கும், துணிவேன் நான் உன்னை சேரவே. என்ன நிக்கா பண்ணிக்கோங்க. இப்ப என்ன சொன்னீங்க? என்ன நிக்கா பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். நான் என் தாஜ்தாருக்காக உங்க பொண்ணு ஆலம் சிப்ப பொண்ணு கிட்ட வந்திருக்கேன். ஆனா நீங்களும் ஒரு தடவை யோசிச்சுக்கோங்க. எனக்கு சமையல்லாம் செய்ய தெரியாது. காலை வேலைக்கு கவிதையும் மாலைக்கு கசல் வேணா பாடுறேன். குபூலா? குபூல் தான். ஆனா நீங்க இந்த பொண்ணு நிக்கா பண்ணிக்கிற மாதிரி இருந்ததில்ல. இந்த பொண்ணு நிக்காம பேசிக்கலி யாரு நிக்கா பண்ணுவா? ஒரு பார்வை என்னை காணவா, என் நெஞ்சை பித்தாக்கவா, தீ தென்றலில் என்னை சேர்க்கவும், துணிவே நான் உன்னை சேர. ராஜ்தாரி இறந்துட்டாரு. ஒரு பார்வை என்னை காணுவா, என் நெஞ்சை பித்தாக்கவா, தீ தென்றலில் என்னை சேர்க்கவும், துணிவேன் நான் உன்னை சேரவே.